குண்டும் குழியுமான சாலைகள், சாக்கடை அடைத்த கால்வாய்கள், மக்களுக்கு அச்சுறுத்தலாக மாறிய தெருக்கள் என பல்வேறு பிரச்சனைகளை சென்னை மக்கள் சந்திக்கின்றனர். சென்னை மக்களின் பரிதாபங்களை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. குப்பை தொட்டு வச்சு அங்கே பாருங்க, அதை எடுங்க. தருவாங்களா தர மாட்டாங்களான்னு ஒன்றும் தெரியல. உள்ள பாத்ரூம் போனால் ஃபுல்லு சகதி தான். இது ஒரு 2 கிலோமீட்டர் சுற்றிட்டு தான் போகிற மாதிரி வழியே இருக்கு. நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம் காலத்துக்கும். இதெல்லாம் இங்கே தான் நாங்கள் வேலை செய்து தான் இங்கே தான். நிலத்து நீரை ஃபுல்லாக கலக்கும். கலந்துனா ஜிடிஎஸ் லெவல் வந்து 5000 6000 போயிடும். எங்களுக்கு அந்த வெஸ்ட் ரூம் கட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடிச்சு பார்த்தா தண்ணியாக வரல. சாலையின் நடுவே திடீரென ஏற்பட்ட பள்ளத்தில் கவிழ்ந்த கார். பிங்க் ஆட்டோவில் சவாரி செய்த பெண் சாலையின் நடுவில் இருந்த குழியில் விழுந்து காயம். குண்டும் குழியுமான சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண் மீது லாரி மோதி பள்ளி குழந்தை மரணம். கடந்த சில மாதங்களாக தலைநகர் சென்னையை ஆக்கிரமித்திருந்த தலைப்புச் செய்திகள்தான் இவை. தமிழக மக்களின் குரலாக இருக்கும் நியூஸ்7 தமிழ் அன்றாடம் மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை வெளி உலகிற்கு அம்பலப்படுத்தி தீர்வு கண்டு வருகின்றோம். கடந்த ஒரு மாதமாக சென்னையின் பரிதாபங்கள் என்ற பெயரில் தீநகரின் பரிதாபம், கொளத்தூரின் பரிதாபம், மயிலாப்பூரின் பரிதாபம் என பல்வேறு மக்கள் பிரச்சனைகளை செய்தி தொகுப்புகளாக வெளியிட்டு தீர்வு கண்டுள்ளோம். இருப்பினும் கூட சாலை பிரச்சனை, பாலம் அமைக்கும் பிரச்சனை, குண்டும் குழியுமான சாலைகள், சாக்கடை பிரச்சனை, சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளால் மனிதர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் என பல்வேறு பிரச்சனைகளை வெளியுலகிற்கு கொண்டு வந்துள்ளன. இவற்றில் பல பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படாமல் அல்லது அது பற்றிய தகவல்களே அதிகாரிகளுக்கு இன்னும் செல்ல முடியாத சூழல்தான் உள்ளன. இதனை களைவதற்காக நியூஸ்7 தமிழின் செய்தியாளர்கள் குழு மீண்டும் களமிறங்கியது. இந்த பணியாளர்களுடைய பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு அவர்கள் வீடுகளை ஒதுக்கி தர வேண்டும் என இத்தகைய சூழ்நிலையை அரசு கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கைகளை சீர் செய்து அவருடைய கட்டிடத்தை சீரமைக்கும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது. சென்னை மக்களிடம் அவர்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்த நமது செய்தியாளர்களின் கைகளை பற்றி கொண்டு எனக்கு கையில் லைட்டாக கீறிதான் இருந்தது. எனக்கு தொழு போய் நாங்கள் தண்ணி தூக்கணும் வரோம். வெள்ளம் வந்துட்டே இருக்கு. நாளைக்கு வரமாட்டாங்க. எதனா ஒண்ணுன்னா மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு. ஆக்ஷன் எடுக்கணும். தங்கள் பகுதியில் இருக்கும் பிரச்சனைகளை அடுக்கடுக்காக பட்டியலிட்டனர். மெட்ரோ ரயில் பணிகளுக்காக தோண்டப்பட்ட குழிகள் இன்னும் சரி செய்யப்படவில்லை. அது மட்டுமின்றி சென்னை மாநகராட்சியின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் மெட்ரோ ரயில் பணிகள் போதிய முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் கூட இல்லாமல் தான் நடக்கின்றன. சென்னை போரூர் அருகே மெட்ரோ கட்டுமான பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். அது மட்டுமா, நகரின் பல்வேறு பகுதிகளில் சாலைகள் தோண்டப்பட்டு கிடப்பதை நமது செய்தியாளர்கள் குழு கண்டறிந்துள்ளன. சென்னை மாநகராட்சியை மேம்படுத்துவதற்காக ஒவ்வொரு வார்டிற்கும் தலா 1 கோடி ரூபாய்க்கும் மேலாக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளன. ஆனால் அந்த பணம் எங்கே சென்றன? சாலைகள் சீரமைக்கப்படாமல் குண்டும் குழியுமாக மிக மோசமாகவே சென்னை சாலைகள் காட்சியளிப்பதை நம் படக்குழு கள ஆய்வில் கண்டறிந்துள்ளது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக குழந்தையை ஏற்றிக்கொண்டு இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண்ணின் வாகனம் விபத்துக்குள்ளாகி தன் கண் முன்பாகவே அந்த தாய் குழந்தையை பறிகொடுத்தார். வேக வேகமாக சாலையில் பயணிக்கும் தண்ணீர் லாரிகள், இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு மரணக்கயிறாக காட்சியளிக்கும் கேபிள் வயர்கள், குப்பைகளின் கூடாரமாக மாறியுள்ள சென்னையின் தெருக்கள், சிங்கார சென்னை என்று பெருமைப்படும் தலைநகர் சென்னையில் தொடரும் பொது கழிப்பிட பிரச்சனை என பல்வேறு பிரச்சனைகள் சென்னை மக்களை வாட்டி வதைத்துக் கொண்டு இருக்கின்றன. அது மட்டுமா, தெருநாய்களின் தொல்லை, நடைபாதை ஆக்கிரமிப்புகள் என்று பல்வேறு பிரச்சனைகள் சென்னை வாசிகளை சுற்றி கொண்டே இருக்கின்றன. இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரிகள் என்ன செய்கிறார்கள்? தலா 1 கோடி ரூபாய்க்கும் மேலாக பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கியும் கூட சாலைகள் மேம்படுத்தப்படாமல் இருப்பது ஏன் என பல்வேறு விஷயங்களைத்தான் இன்றைய நியூஸ்7 தமிழின் பிக் நியூஸ் பகுதியில் விரிவாக ஆராய இருக்கிறது நியூஸ்7 தமிழ். நியூஸ்7 தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர்கள்